நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சரவணா, யோசனை எல்லாம் பலமா இருக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை திவ்யா. என்ன முதல்ல வேலைக்கு போறோமே, போறோட எப்படி இருக்கும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறியா? கவலையே படாத, கூட அப்பா இருப்பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது தெரியும் திவ்யா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நேற்று ராத்திரி அம்மா சந்தோஷப்படுவாங்களேன்னு நான் வேலைக்கு போகிறத சொன்னேன். ஏன் ஆண்டி என்ன சொன்னாங்க? அம்மா எதுவும் சொல்லலை. அப்பா தான் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஏன்? அவர் நமக்குள்ளே மறுபடியும் ஏதாவது இருக்குமோன்னு பயப்படுறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்டா அப்படி சொன்ன? இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? இன்னைக்கு வேலைக்கு போறியா இல்லையா? போகிறேன் திவ்யா. ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கும் ஒரு தயக்கம் இருக்குது. என்ன சரவணா? நான் கம்பெனியில் தெரியாமல் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவேன். அதுக்கு உங்கள் அப்பா அவரோட ஃப்ரெண்டு பையன்றதுனால கேட்க சங்கடப்படுவார். இதனால் அவருக்கும் சங்கடம், எனக்கும் சங்கடம். எதுக்கு இது தேவையில்லாமன்னு பழையபடி நான் ஹோட்டல் வேலைக்கு போகிறேன் திவ்யா. இப்ப என்ன, நீ தப்பு செஞ்சா ஏன் தப்பு செஞ்சேன்னு கேட்கணும், அவ்வளவுதானே? எங்க அப்பா ஃப்ரெண்டு பையனை கேட்காம வேணா இருக்கலாம், ஆனா நான் ஃப்ரெண்டுலாம் பார்க்க மாட்டேன். நீ தப்பு செஞ்சா ஏன் தப்பு செஞ்சேன்னு கேட்பேன். ஓகேவா? சரவணா, இந்த வேலையை பாவப்பட்டோ இல்லை நீ ஃப்ரெண்டோட பையங்கிறதுனாலையோ இது உனக்கு தரல. நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். உன் திறமை மேல நம்பிக்கை வச்சுதான் அப்பா உனக்கு இதை தந்திருக்காரு. இதுலயும் நீ ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டணும். செய்வியா சரவணா? கண்டிப்பாக திவ்யா. சரவணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் திவ்யா. நான் வரேன். ம்.